இப்போ நாவல் பழ சீசனுங்க. இந்த சத்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இதை வச்சு ஜாம் பண்ண போகிறேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் அதிகமாக ஜாம் தான் விரும்புகிறாங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா பிரெட்லையோ தோசையிலையோ வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்கிட்டு வந்த நாவல் பழத்தை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு சுடுதண்ணியில் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். இந்த நாவல் பழம் தண்ணியில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த சதையும் அந்த விதையும் நல்லா பிரிஞ்சு வர்றது நமக்கே தெரியும். இப்போ பாருங்க, இந்த விதைகளை தனியாக எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இந்த சதைகளை அப்படியே மிக்ஸி ஜாடியில் கொட்டி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா குறன்னு இருக்கும். இப்போ பாருங்க, நைஸாக கிரீமியாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதில் நாட்டு சக்கரை 1 கப் சேர்க்குறேன். சுகருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கலர் சேஞ்ச் ஆகி நாவல் பழ கலருக்கு வந்துடும். இதை ஒரு 20 நிமிஷமாவது நான் வேக வச்சுருந்தேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்தா கிரீமி சூப்பரான ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் பார்க்கையில் உங்களுக்கே தெரியும் இதை சாப்பிடணும் போல இல்லை. அப்படி ஒரு அருமையான ஒரு ரெசிபிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடைகளில் வாங்கி கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், பிரெட்டில் வச்சு நான் ரோஸ்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பெரியவங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சி